கை கழுவ மாட்டீங்க இப்ப? ஓகே. அவர் மனசையே காட்டுங்க இங்க. இந்த இருக்க அவரோட மனசுதான் இவர். அவரோட மனசுதான் இவர். லவர்ஸ் 2 பேரும். அவர் இல்ல இவர் இல்ல ஈருடல் ஒரு உயிர். ஓகே காட்டுங்க கைய கீய. வணக்கம் கோயின் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு காவின் vlogs. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே கவினி, என்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியாகி சும்மா கலக்கலாம் நிற்கிறாங்க. என்ன பிளான்றான்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சிட்டி வந்ததுலேருந்து பாதி படிப்பு பாதி ஃபன்னுன்னு நம்பி வந்த எங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா பாதி படிப்பு பாதி தெரியாத பிரச்சனைன்ற அளவுக்கு போயிட்டு எங்களோட மைண்ட் செட். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, அதை கொஞ்சம் கூல் பண்ணுவோமே, கொஞ்சம் சில் பண்ணுவோமேன்றதுக்காக எங்களோட பெட்ச் எல்லாருமே பிளான் பண்ணி போகிற ஒரு ட்ரிப்புன்னு சொல்லல, அது ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் ஜெஃப்னால இருக்கிற ஒரு கசூரினா பீச்சுன்னு தெரியும். அந்த இடத்துக்கு போய் ஒரு சின்ன நான் சமைச்சு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆடி பாடி ஃபன் பண்ணிட்டு வர போகிறேன். இந்த ட்ரிப் வந்து எங்களோட என்ன சொல்கிறது, எங்களோட டோட்டல் ஃபேக்கல்ட்டியுமே எங்களோட பெட்சால் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்க போது. ஸோ போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்க போகுது இந்த ட்ரிப், என்ன மாதிரி ஃபன் ஈவெண்ட் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஃபன்னாக நடக்க போகுதுன்றலாம் சொல்லி ஒரு வீடியோவில் ஃபுல்லாக தர போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டோம். படிநாளில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகி வந்து இப்போ பஸ்ஸில் ஏறுறதுக்கான ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணின பஸ் நிற்கிது. படியினங்கள் பொம்பளை பிள்ளை எல்லாருமே நிற்கிறாங்க. இனி போய் பஸ்ஸில் ஏறிட்டு இனி கொஞ்சம் தண்ணி எடுக்கிற வேலைகள், இந்த சிக்கன் வாங்குற வேலைகள், சமைக்கிறதுக்கான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்குது. அதுகளெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படி டான்னு வெளிக்கிட்ட வேண்டா இனி போய் சட்டாருன்னு நீ கசூரினா பீச்சில் தான்ங்கிறது. இந்த கசூரினா பீச்சில் இறங்கி போட்டு தான் நீ அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபண்டுகள் இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுலாம் தெரிய வரும். உங்களுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இருக்கிற பெரிய ஒரு பட்டக்கலர் பில்டிங் தான் வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டி ஒரு நாள் அது ஹாஸ்டல் டூர் காட்டின மாதிரி யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி ஒரு ட்ரிப்புன்ற ஒரு வீடியோ ஒன்று வரும். கன்ஃபார்ம் அது எப்பயாவது ஒரு நாள் நான் போடுவேன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெகி ஜீன்ஸ் எல்லாம் அடிஜீஸ் கலர்ஸாக படின்னு நல்லா நிற்கிறானு. இன்றைக்கு போகிறோம், ஆற்றுல எடுக்கிறோம், ஒரே நோக்கம் போகிறது, ஃபன் பண்ணுறது, வாரது. ஓகே சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கசூரினா பீச்சுக்கு உள்ளே வந்துட்டோம். எல்லா சாமான நிலையம் வந்து எடுத்துக்கொண்டு இப்போ பீச்சுக்கு போகணும். பீச்சுக்கு போய் அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி நம்மளோட போர்டிங்கு போகிறதான் பிளான். பார்த்தீங்கன்னா நம்மளோட படியங்கள் எல்லாருமே வந்து ஆடி கலைச்சி, எனக்கே செம்ம வேர்வை. பார்த்தீங்கன்னா தண்ணி விளங்குதோ தெரியல, ஆடி கலைச்சி வந்து சேர்ந்துருக்காங்க. இதற்கு முன்னுக்கு இங்கே அனுபவம் மாதிரி இருக்கடா பெட்டி சுத்தி. என்ன வீடியோ என்ன வீடியோ எடுத்துட்டு கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து எல்லாருமே. உடம்பு நல்லா வலுவாத்துக்க சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. ஓகே இதெல்லாம் என்னதுக்கு வந்தனே தெரியா, வந்த உடனே போட்டோ எடுக்குது. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியுற? டேய் யாரு என்னடா கோர அடா. ஓகே கைஸ், சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. எப்பயுமே 2 டீம் இருக்கும். ஒன்று வேலை செய்கிற டீம் இருக்கும், இன்னொன்று வந்து இந்த அப்படி வேலை வெட்டி இல்லாமல் அப்படி சுற்றி திரிகிற டீம் இருக்கும். அந்த டீம் தான் இந்த டீம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் அந்த டீம் தான் இந்த டீம். ஹாய் ப்ரோ. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். What happened? இல்ல உங்களுக்கு இந்த இடத்தை பார்த்தா என்னது ஞாபகம் இருந்து தெரியுதா? சொல்லுங்க. பொது வைத்தியசாலை போன ட்ரிப்புக்கு ஒரு கூட்டி வந்து இதே இடத்துல காலை முறிச்சிட்டு உயரப்பட்ட பால் ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். இவனை கூட்டி வந்து இந்த பீச்ல சனியன் எவ்வளவு பிளான் போட்டு வந்தா, இவன் இங்க வந்து காலை உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பிளான்
என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. கேன்சல் ஆயிட்டு. லவ பாய் எல்லாம் வந்திருக்காங்க யூனிவர்சிட்டி. பிரியாணிகள் அது மட்டும் இப்ப காலை சாப்பாடுகள் ஏற்பாடு செய்திருக்குது. பாத்தீங்கன்னா கேக் அதெல்லாம் பெட்டிஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. பசி போக்கணும் என்று கடுமையா கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடுமே இருக்காடா? இரவு சாப்பாடுமே இருக்காடா? எங்களோட ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தா தருவோம் இரவு சாப்பாடு. இரவு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெரிய உதவியா இருக்குண்டா. எக்ஸ்ட்ரா பட்ஜெட் எக்ஸ்ட்ராவா 500 தந்தீங்கன்னா நல்ல சார். நான் பெரிய சாப்பிட்டு கூட எனக்கு தேவையில்ல. கை கழுவி தானே கிடைச்சு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் இருக்கு தெரியும் தின்றத பாக்கே தெரியுது. 2 நாள் சாப்பிடாத மாதிரி தின்றா. என்ன வளமை அடிச்சடிச்சு பழக்கம் போல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? காலை உணவு அப்படி ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. யாருக்கும் இல்லாம போச்சு மச்சான். வடை போச்சு. அந்த கேக்கு காக்காக்கு தான் போய் எழுதி இருக்கு மச்சான். விடு சரியா பாத்தியா? ஓகே என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க டியர்ஸ்? ஒன்று வேலை செய்யுங்க. சாப்பிட போறீங்க. என்ன வேலை? வெள்ளைப்பூடு குடிச்சீங்களா? பிறகு யார் வெள்ளைப்பூடு குடிச்சா? கையெழுத்து. 4 கொண்டு குடிச்சீங்களா? எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஓகே மகளே, இப்போ ஒரு ட்ரிப் வந்தவன்டா முக்கியமாக என்ன செய்கிறோம் இல்லையோ ஒரு செட் வந்து ஃபோட்டோ எடுக்க வரும். அப்படி தான் வந்தீங்களா பொம்பளை பிள்ளைலாம் அங்கே சமைச்சிட்டு இருக்கிறாங்க. வந்த வேலையை வந்து காட்டணுன்றதுக்காண்டியே இங்கே ஒரு செட் வந்து ஃபோட்டோ எடுக்குது. எங்கே போனாலும் சரி, ஒரு பாத்ரூம் போனால் கூட அங்கேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுற கூட்டங்கள் தான் இது. பார்த்தீங்கள்டா தெரியும். இதெல்லாம் அந்த ஃபோட்டோ டீம். அவர் ஃபோட்டோகிராஃபர், இவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற டீம். இவர் வந்து இப்போ ஜனநாயகன் பட போஸ்டர் மாதிரி நிற்பேன். நெஞ்சில் குடி இருக்கும் விஜய் மாதிரி தான் கை காட்டினார். பார்த்தீங்களா? சொன்னேன் விஜய் ஃபேன்ஸ் கோவிக்காதீங்க. என்னடா அப்படியே அப்படியே அவனை காட்டு ரெடியாகல. அதுல வந்து பாஞ்சாவுல நீ அங்க பாருங்க. இதெல்லாம் எங்க படிச்சு எங்க கிராஜுவேட் ஆகி இது எங்க வேலைக்கு போறது? உங்களை புள்ள பிறக்கிற வயசு வந்து டிராடிங் இன்னும் புள்ளையாவே இருக்கீங்கடா. உன்னோட படிச்சதுல எல்லாம் புள்ளையோட தெரியுதுங்க. நீங்க இன்னும் புள்ளையாவே தெரியுறீங்களா?